இது உண்மையாக நடக்குது, இது கற்பனை அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. நம்ம எதை கற்பனை பண்ணுறோமோ உண்மையாகவே இப்போ இந்த செகண்ட் நடந்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஆள் மனது அதை நம்ப ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு பல்லாயிரம் எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. குறைஞ்சது 62,000 எண்ணங்கள்லேருந்து 90,000 எண்ணங்கள் வரைக்கும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பாசிட்டிவாக கொஞ்சம் பேர் மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய லைஃப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச பொருட்களை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? அது ஒரு காராக இருக்கலாம், ஒரு பைக்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீடாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், இந்த மாதிரி பொருள் வாங்கணும் அப்படின்னு. இதெல்லாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். 100% உங்களால் இதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், இதை அட்ராக்ட் பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியான வெறும் 5 ஸ்டெப்பை தான் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சின்ன வயசுல இருந்த எந்த ஆசையாக வேணாலும் இருக்கலாம், அதை உங்களால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹோம் தமிழ் வெப்சைட்டில் ஃப்ரீ கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியல அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் 190 minutes கிளாஸை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்ரெடி தெரிஞ்சு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் 30 days கிளாஸ் நீங்கள் பார்த்து ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணலாம். அது போக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம்னு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் கிளாரிட்டி கொண்டு வரணும். உங்களுக்கு என்ன வேணும்? பைக் வேணுமா, அந்த கார் வேணுமா, இல்லை ஒரு வீடு வேணுமா, இல்லை எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்கணும், ஒரு வாட்ச் வேணுமா, ஐஃபோன் வேணுமா, என்ன வேணுமோ அதை தெளிவு கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் தெளிவாக எழுதிக்கணும். எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஜஸ்ட் ஒன்று நம்ம கற்பனை பண்ணால் நடந்துடும், ஒரு மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டா நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பல்லாயிரம் எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. குறைஞ்சது 62,000 எண்ணங்கள்லேருந்து 90,000 எண்ணங்கள் வரைக்கும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனும் அந்த எண்ணங்களோட அப்படியே போயிடும். இப்போ நமக்கு 90,000 எண்ணங்களுமே மேனிஃபெஸ்ட் ஆகுதா? இல்லை. அந்த மாதிரி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனும் அந்த 90,000 எண்ணங்களுக்குள்ள அப்படியே போயிட்டு அது நமக்கு நடக்காமல் போயிடும். அதனால தான் அதை நம்ம தெளிவாக எழுதிக்கணும். அப்படி எழுதும்போது நமக்கு என்ன நடக்கும்? நம்மளுடைய ஆள் மனதுக்கு புரிஞ்சு போயிடும், ஓ இதுதான் இவனுக்கு வேணுமா அப்படின்னு. அது 90,000 எண்ணங்கள்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம தெளிவாக எழுதிக்கிறோம். அப்படி எழுதுனதை தினம் நம்ம வாசிக்கணும். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வாசிக்கணும். திரும்ப நைட்டு தூங்க போகும்போது கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ், நன்றி உணர்வு பயிற்சி நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது நம்மளுடைய ஆள் மனதில் அது கொஞ்சமாக பதிவாக ஆரம்பிக்கும். தெளிவாக எழுதிக்கணும். என்ன பிராண்டு நேம் என்ன, எந்த வருஷம் மாடல், என்ன கலர், ஒரு காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை வீடு எந்த மாதிரி, எத்தனை ரூம் அதில் இருக்குது, எத்தனை ஹால் அதில் இருக்குது, ஒரு ஃப்ளோரா 2 ஃப்ளோரா, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக நீங்கள் அதில் எழுதிக்கணும். அங்கே என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி தெளிவாக ப்ரெசன்ட் டென்ஸில் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி. என்னுடைய கார் பிளாக் கலர் கார், BMW கார் 2025 மாடல் இப்போ என்கிட்ட இருக்குது, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி இப்போ இருக்குது அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எழுதணும். ஒரு தடவை எழுதுனா போதும். அதை டெய்லி நம்ம காலையிலையும் நைட்டும் வாசிக்கணும். வாசிச்சுட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது நிம்மதியாக தூங்கணும். அப்பாடா அந்த பொருள் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்களோட ஆள் மனது ரீப்ரோக்ராம் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப், இப்போது நம்ம எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் நம்ம தினம் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ப்ராக்டிஸ்? அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன். அஃபர்மேஷன்னா என்ன? பாசிட்டிவான வார்த்தைகள், நேர்மறையான வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது நம்மளுடைய ஆள் மனதும் நேர்மறையாக மாறும். ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து மெஜாரிட்டி அந்த காரெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, அந்த வீடெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, அந்த மாதிரிலாம் நம்மளால் பணக்காரன் ஆக முடியாதுன்னு நெகட்டிவாக தான் யோசிக்கிறோமே தவிர பாசிட்டிவாக கொஞ்சம் பேர் மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய லைஃப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், ஹாப்பியாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் இந்த அஃபர்மேஷன். அதுதான் நேர்மறையான வார்த்தைகளை நம்ம சொல்லணும். இது சொல்லும் போது இந்த மாதிரி நெகட்டிவாக பழைய ப்ரோக்ராம், பழைய பதிவுகள் எல்லாமே ஆள் மனதிலேருந்து அப்படியே அழிஞ்சிட்டு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய புது பதிவுகள் அதில் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம அஃபர்மேஷன் சொல்லணும். அப்புறம் விஷுவலைசேஷன், கற்பனை பண்ணுறது.
நம்ம கண்ணை மூடி கற்பனை பண்ணுறோம் அப்படின்னா இது உண்மையாக நடக்குது, இது கற்பனை அப்படின்னு நம்மளுடைய மனசுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. நம்ம எதை கற்பனை பண்ணுறோமோ உண்மையாகவே இப்போ இந்த செகண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய ஆள் மனது அதை நம்ப ஆரம்பிக்கும். அப்போ டெய்லி இந்த கற்பனை பண்ணுற ப்ராக்டிஸை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இந்த அஃபர்மேஷனையும் நீங்கள் பண்ணணும், விஷுவலைசேஷனையும் பண்ணணும். இல்லை மார்னிங் ஒரு தடவை நீங்கள் பண்ணணும், ஈவினிங் ஒரு தடவை பண்ணணும். இது ரெண்டையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் தாட்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு மைண்டு காம் ஆகிட்டு நம்மளால் அதை மேனிஃபெஸ்ட் உடனே பண்ண முடியும். இல்லை இந்த ப்ராக்டிஸ் பற்றி எனக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகே, அடுத்து தேர்ட் பாயிண்ட், இப்போ தான் நெகட்டிவான பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன வயசில் நிறைய நெகட்டிவாக நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, இவ்வளோலாம் நம்மக்கிட்ட பணம் இல்லை, இதெல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நெகட்டிவாக கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி என்னென்ன நெகட்டிவ் வருதோ அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்போ நெகட்டிவ் வரதை நம்ம கவனிக்கணும். இந்த ப்ராக்டிசஸ் பண்ணது போக மீதி டைமில் நமக்கு ஏதாவது நெகட்டிவ் வந்தால் நமக்கு அது தெரியாமல் போயிடும். அப்போ நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போலாம் நெகட்டிவாக யோசிக்கிறோம், எப்போலாம் நெகட்டிவாக உணர்றோம். இப்போ நம்ம கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், சடனாக வேற ஒருத்தவங்க அந்த காரை ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம சந்தோஷப்படாமல் என்ன பண்ணிடுறோம், ஏன்னா நமக்கு இன்னும் அந்த கார் கிடைக்கலையே, டக்குன்னு வேற ஒரு வீடை பார்க்கும்போது நமக்கு இன்னும் அந்த வீடு கிடைக்கலையே, ஒரு பைக்கை பார்க்கும்போது நமக்கு இன்னும் பைக் கிடைக்கலையே அப்படின்னு நெகட்டிவான உணர்வு வந்துடும். அப்புறம் யோசனைகளும் நெகட்டிவாக வந்துடும், நேர்மறையாக வந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த உணர்வுகளை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போலாம் நம்மளை மீறி நெகட்டிவாக நம்ம யோசிக்கிறோமோ உணர்றோமோ அப்போ டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கணும். ஒரு 3 தடவை மூச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கணும். ஏன் உடனே மாற்றக்கூடாது, நம்மளால் நம்ம மைண்டு கூட சண்டை போட முடியாது. இப்போ உங்ககிட்டயே பர்பிள் கலர் எலிஃபேண்டை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை பற்றி யோசிப்பீங்க, கண்டிப்பாக பர்பிள் கலர் எலிஃபேண்டை பற்றி தான் யோசிப்பீங்க. அது இல்லைன்னா கூட உங்களோட மைண்ட் எலிஃபேண்ட் பர்பிள் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இமேஜினேஷன் போகும். அப்போ நம்மளால் நம்ம மைண்டு கூட சண்டை போட முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம மூச்சை ஆழமாக இழுத்து விட்டுட்டு மனசை கொஞ்சம் அமைதியாக்கிட்டு மைண்ட் அமைதியானதுக்கப்புறம் பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொன்னால் அந்த மனசு அதை கேட்டுக்கும், நம்மளோட மைண்ட் அதை கேட்டுக்கும். ஸோ அதனால் மைண்டு கூட சண்டை போடாமல் மூச்சை இழுத்து விட்டு காமானதுக்கப்புறம் பாசிட்டிவாக அதை நம்ம மாற்றிக்கணும். இதுதான் 3வது ஸ்டெப். பிளாக்கேஜை இப்படி தான் நம்ம பிரேக் பண்ணணும், இந்த பேட்டர்னை இப்படி தான் நம்ம உடைக்கணும். ஸோ அடுத்து 4வது ஸ்டெப், ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடாது. யூனிவர்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணிடணும். நான் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை. யுவர் தாட்ஸ் கிரியேட்ஸ் யுவர் ரியாலிட்டி. உங்களோட லைஃப் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குது. இப்போ உங்களோட லைஃப் எப்படி இருந்தாலும் அது ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா 100% உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். வெறும் 10%மோ 20%மோ இல்லை, 100% உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும். ஸோ அதுக்கு நம்ம ட்ரஸ்ட் பிலீவ் பண்ணணும். யாரை, பிரபஞ்சத்தை இல்லை கடவுளை, லைஃப்பை நம்ம பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வெளி உலகம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் விஷயம். அப்போ நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சந்தேகப்படாமல் நான் என்னுடைய கடமையை பண்ணிட்டேன், இனி பிரபஞ்சம் அதோடைய கடமையை அது பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வைக்கணும். ஒரு கல்லை நீங்கள் மேலே தூக்கி போட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சந்தேகப்படுவீங்களா அது கீழே விழுகுமா விழுகாதான்னு? 100% அது கீழே விழுகும். நம்ம கடமையை பண்ணிட்டோம், கல்லை தூக்கி மேலே போட்டுட்டோம். அப்போ புயிர்ப்பு சக்தி அதோடைய கடமையை பண்ணும், அந்த கல் கீழே விழுந்தே தீரும். அந்த மாதிரி தான் இந்த விஷுவலைசேஷன் அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு மீதி டைமில் நம்ம நெகட்டிவாக இல்லாமல் ஒருவேளை நெகட்டிவ் வந்தால் கூட ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த நெகட்டிவை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ பிரபஞ்சமும் அதோடைய கடமையை கரெக்டாக பண்ணி முடிக்கும். இதோடைய அர்த்தம் என்னென்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் 100% ஹேப்பன் ஆகும். நம்மளுடைய கடமையை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும். அடுத்த 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரெசண்ட்டில் லிவ் பண்ணணும். இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி லிவ் பண்ணுங்கள். அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிடைச்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அந்த கார் கிடைச்சாதான் ஹாப்பியாக இருப்பேன், அந்த வீடு கிடைச்சாதான் ஹாப்பியாக இருப்பேன், அந்த பைக் கிடைச்சாதான் ஹாப்பியாக இருப்பேன், அந்த ஐஃபோன் வாட்ச் அது கிடைச்சாதான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் இப்போ இந்த மொமெண்ட்டில் லைஃப் நிறையா விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வச்சுருக்க ஃபோனாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வச்சுருக்க சில விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே லைஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ஹாப்பியாக லிவ் பண்ணுங்கள். இதில் மட்டும் நீங்கள் ஹாப்பியாக லிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் பவர் ஆஃப் கிராட்டிடியூட். நம்ம எதை கவனிக்கிறோமோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ
இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ப்ரெசண்ட்டில் லிவ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ சாப்பிட்றீங்களா, ஃபுட்டுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை மட்டும் கவனித்து சாப்பிடுங்க. நடக்கிறீங்களா, இந்த மொமெண்ட்டுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் ப்ரெசண்ட்டில் லிவ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதை நீங்கள் 5 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிட்டாலே எல்லாமே உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எதை வேணாலும் 100% உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். என்னால் ப்ராக்டிசஸ் ரெகுலராக பண்ண முடியல. இதனால தான் 21 days கைடன்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்பவே லோ ப்ரைஸில் நிறையா பேர் அவங்க லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 3 batches வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மந்த்லி நடக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோடைய ரிசல்ட்டை நம்ம டெய்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல்லே நிறையா பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்களும் என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து May 1 21 வரைக்கும் நடக்க போது. ஒருவேளை இது கம்ப்ளீட் ஆனால் கூட ஒரு மந்த்தும் நடக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கில் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். அண்ட் நெகட்டிவ் எல்லாமே உடனே நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகும். 21 days பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வெறும் 5 பேர் தான்.